ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பிஎம் கிசான் விவசாயிகள் தங்களுடைய நில விவரங்களை பதிவு செய்ய சொல்லி ஒரு மெசேஜ் பார்த்தா அனுப்பியிருக்காங்க. அதுக்கான கடைசி தேதி மார்ச் 15. அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணுற மாரி இருக்கும். எப்படி அப்டேட் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா இருக்க பாருங்கள். பிஎம் கிசானுக்கான அமௌண்ட் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் பார்த்தா வந்துட்டுருக்கு. நேற்றுலேருந்து அனுப்பிட்டு வராங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்புடையர் பிஎம் கிசான் நிதி பெற்று வரும் தங்களின் நில விவரங்களை விவசாயியின் பதிவு தரவில் மார்ச் 15ஆம் தேதிக்குள் இணைத்து கொள்ள வேண்டும். தங்கள் கிராமத்திற்கு வருகை புரியும் வேளாண்மைத்துறை அலுவலர்கள், தன்னார்வலர்களை அல்லது பொது சேவை மையத்தை அணுகி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தொடர்புக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிஎம் கிசானுக்கான அமௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய நில விவரங்களை விவசாயிகளுடைய டேட்டா பேஸில் பதிவு பண்ணணும். அதுக்கான கடைசி தேதி மார்ச் 15க்குள்ளே லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா கிராமத்துக்குமே வேளாண் துறை அலுவலர் வராங்க, அவங்ககிட்ட நீங்கள் பதிவு பண்ணலாம். அல்லது எல்லா கிராமத்துக்கையும் பார்த்தா வாலண்டியர் அமைச்சிருக்காங்க பதிவு பண்ணுறதுக்கு, அவங்க மூலமாக பண்ணலாம். அல்லது பொது சேவை மையம் சிஎஸ்சி சென்டர் மூலமாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் பார்த்தா இந்த மாதிரி எஸ்எம்எஸ் வந்துருக்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இது என்ன, அவங்களுடைய டேட்டா பேஸ் என்ன பதிவு பண்ணால் அது இருக்குது பாருங்கள். அதாவது இந்த தான் டிஎன் அக்ரிஸ்டாக் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது மத்திய அரசு சார்பில் நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க, நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு ஆதார் போலவே தனி அடையாள அட்டையை கொடுக்குறாங்க. அதுக்காக உங்கள் நிலத்தை உங்களுடைய டேட்டா பேஸ் பதிவு பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த ஒரு நியூஸாக பார்த்தா பிஎம் கிசான் பேனலுக்கு சொல்லியிருக்காங்க. பிஎம் கிசான் மட்டுமல்லாமல் நீங்கள் நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நிலத்துக்கு நீங்கள் டேட்டா பேஸில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக ஒரு அடையாள அட்டை வழங்குறாங்க. இந்த ஆதார் போன்ற அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் பிஎம் கிசானுக்கான அமௌண்ட் சேரும். அதேமாரி நீங்கள் பயிர் காப்பீட்டு திட்டம் பண்ணுறது எந்த ஒரு அரசு சலுகையாக இருந்தாலும் சரி பெற முடியும் அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தா எஸ்எம்எஸில் மார்ச் 15ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உண்மையுமே இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னென்னா 31/3/2025ஆம் தேதிக்குள்ளே விவசாயிகள் அனைவரும் அக்ரிஸ்டாக் வெப்சைட் மூலமாக கேஒய்சியை பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. 1/4/2025 முதல் பிஎம் கிசான் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெற விவசாய அடையாள அட்டையின் கட்டாயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு மார்ச் எண்டுக்குள்ளே முடிஞ்சளவுக்கு பண்ண பாருங்கள். அதாவது இது பார்த்தா மார்ச் 15 கொடுத்துருக்காங்க, முடிஞ்சளவுக்கு நாளைக்கு பண்ணுங்கள். ஸோ பண்ண முடியாதவங்க மார்ச் 31க்குள்ளே எண்டுக்குள்ளே இந்த ஸ்கீம் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் தேதி மொத்தமாகவே எல்லாருக்குமே காமனாக எப்போ கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் தேதினா 31/3/2025 அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணுற மாரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்டு நீங்கள் கொண்டு போகிற மாரி இருக்குன்னா உங்களுக்கான ஆதார் கார்டை கொண்டு போங்க, அதேமாரி சிட்டா காப்பியை கொண்டு போங்க. அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பர், இந்த 3 இருந்தாவே போதுமானது. ஈஸியாக நீங்கள் பார்த்தா பதிவு பண்ணிக்கலாம். ஸோ பண்ண முடியாதவங்க சிஎஸ்சி இருக்க பாருங்கள், அவங்க நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காமன் சர்வீஸ் சென்டர் மூலமாக நீங்கள் பதிவு பண்ண பாருங்கள். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அக்ரிஸ்டாக் அப்படின்ற ஒரு புதிய வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலமாக தான் சம்மந்தப்பட்ட சிஎஸ்சி அல்லது சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் அப்ளை பண்ணி கொடுக்குறாங்க. தங்கள் நில உடைமை பதிவுகளை சரிபார்க்க உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வழங்கி உங்களுடைய டேட்டா பேஸை நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இதனால் என்ன இருக்கோ அதை பற்றி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. மின்னணு முறையில் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே சேகரிக்கப்பட்டு ஆதார் எண் போல உங்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது அனைத்து துறை பயன்களையும் ஒற்றை சாளர முறையில் பெறலாம். ஒவ்வொரு முறை விண்ணப்பிக்கும் போது ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. அரசின் நன்மைகள் சரியான பயனாளிக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்தவும் கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எளிய முறையில் உங்களுக்கான பயிர்கடன் பெற முடியும். ஆதாரின் அடிப்படையில் விவசாய வங்கி கணக்கு நேரடி பணமாற்றம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி இதெல்லாமே உங்களுக்கான ஒரு பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க இந்த கார்டு இருப்பதன் மூலமாக. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, பிஎம் கிசான் வச்சிருக்கு இந்த மாதிரி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்காங்க மார்ச் 15 கடைசி தேதினு. ஸோ சீக்கிரமாக முடிஞ்சளவுக்கு பண்ண பாருங்கள். எல்லாருக்குமே கடைசி தேதி 31/3/2025 அதுக்குள்ளே உங்கள் நிலத்துக்குன்னு தனி ஒரு அடையாள அட்டையை வாங்க பாருங்கள். வெப்சைட் தான். ஸோ இதில் போயிட்டு சம்மந்தப்பட்ட அஃபீஷியல்ஸ் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஃபார்மருக்கு நம்மளே பண்ண முடியாது. சிஎஸ்சி வச்சுருக்காங்க பாருங்க, அவங்களால அப்ளை பண்ண முடியும்.
லாகின் வித் சிஎஸ்சி அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அவங்க உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதிகபட்சமாக ஒரு 2 to 3 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. கரெக்டாக நீங்கள் ஓடிபிலாம் சொன்னீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தா நேம் என்ட்ரு பண்ணுவாங்க. அதேமாரி தமிழில் நேம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணுவாங்க, அட்ரஸ் என்ட்ரு பண்ணுவாங்க, உங்கள் சிட்டா டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுவாங்க. அவள் தான் ஒரு 3 ஓடிபி கிட்ட வரும். ஸோ 3 ஓடிபி நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து என்ரோல்மெண்ட் நம்பர், அதை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சோ அல்லது ஆதார் நம்பரை வச்சோ உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன, அப்ரூவ்ட் ஆயிடுச்சா, பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துறாங்கன்னா உங்களுக்கு ஐடி வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா இந்த அடையாள அட்டைக்கான கார்டு இப்போதைக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களே ஆன்லைன் மூலமாக அந்த கார்டை டவுன்லோட் பண்ணுற மாரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவாங்க. அப்போ நீங்கள் அந்த கார்டை தாராளமாக ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ வரும்பட்சத்தில் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இல்லை டேஷ்போர்டு போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, பிஎம் கிசான் பெனிஃபிஷரி எவ்வளோ பேர் பதிவு பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா ஒரு டேட்டா பேஸுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா கேட்டே இருந்தீங்க பூரா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு, அதுக்காக வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, பயப்பட வேண்டாம். ஸோ மார்ச் 15 கொடுத்துருக்காங்க, பட் இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பதிவு பண்ண பாருங்கள். இதான் வெப்சைட், சிஎஸ்சி மூலமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். சிஎஸ்சி ஐடி வச்சுருக்கவங்க ஆன்லைன் மூலமாக கூட ஒரு சில பேர் பண்ணுவாங்க. ஸோ தேவையானவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். லிங்கை அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆன்லைனில் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.